கைஸ், நாங்கள் சும்மா வெளியே வந்தோம். இப்போ தான் இந்த காட்டன் ஃபேர் பார்த்தோம். வாங்க உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஆமாம், ஸோ வாங்க போகலாம் கைஸ். இப்போது ஃபஸ்ட்டு எப்படின்னா நமக்கு ஃப்ளவர்ஸ் இருக்கும், பாட்ஸ் இருக்கும், இப்படி தான் என்ட்ரன்ஸ் ஆரம்பிக்கும். பின்ன ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் திருவிழா கடைன்னு சொல்கிற மாதிரி இங்கே நிறைய குட்டி குட்டியான நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. பின்ன நம்ம பார்த்தோன்னா அப்படியே என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரு ஆனால் நானும் என் அக்காவும் ரொம்ப கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தோம். பாவாப்பூ இங்கே ஏதோ செடி இருக்குது, அங்கே ஏதோ அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். நிறைய சாக்லேட்ஸ் இருந்துச்சு. என்னோடய வீக்னஸ் அப்போ அதுலேருந்தெல்லாம் என்னை காப்பாற்றி கொண்டு போயிட்டு இருந்தான். அப்போது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தப்போ தான் கேர்ள்ஸோட வீக்னஸ் அஃப்கோர்ஸ் பேங்கிள்ஸ். எல்லா கேர்ள்ஸுன்னு சொல்ல மாட்டேன், என்னோடய வீக்னஸ் பேங்கிள்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தேன். பட் அவ்வளோவா என்னோடய லைக்கிங்க்கு வரல. ஸோ அப்படியே அதுலேருந்து ரிட்டர்ன் ஆயிடலாம் அப்படின்னு அப்படியே போனோம். போய் பார்த்தோன்னே தான் நிறைய அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய சாரீஸ் நிறைய இடத்துலேருந்து இருந்துச்சு. இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மெல்லமாக அது பார்த்தேன். என்ன ஒரு குழந்தைய டாய் ஷாப்புக்குள்ளாடி கூட்டிகிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு என் மனசில். ஆனாலும் அமைதியாக வந்தேன். அதுக்கப்புறம் ஆன்டிக்ஸ் பார்த்தோம். ஜஸ்ட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடித்தோம். ஃப்யூச்சர் ஹவுஸுக்கு அது வச்சா இது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு, எவ்ரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் ட்ரீம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அது நல்லாயிருக்கும்ல, இது நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அக்காவும் நானுமே நிறைய பேசிகிட்டு இருந்தோம். பாவம் அவன் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். பின்ன அனதர் நம்ம கேர்ள்ஸோட வீக்னஸ் ஜிம்காஸ். அது என்னோடய பர்சனல் வீக்னஸ். பின்ன எனக்கு பிடிச்ச பேங்கிளிங் அக்கா எடுத்து வந்தால் அதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் அப்போது வந்து செம போரடியாக உட்காந்துருந்துச்சு. அவன் எங்களை வந்து நைஸாக கத்தியே விட்டுட்டான். என்னங்கடி வாங்கடி, பிகாஸ் அவருக்கு வந்து சோறு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதில் நைஸாக அவர் வந்து சாம்பிள் வேறு பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பூனம் சாரீஸ், நிறைய சில்க் காட்டன் சாரீஸ், ஹேண்ட்லூம்ஸ், க்ராச் சாரீஸ் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல வெரைட்டி, ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியராக இருந்துச்சு. பின்ன ஷூஸ் என்னோடய பர்சனல் லைக்கிங். இதில் கொஞ்சம் ஷூஸ் தான், அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் பானிபூரி, அப்புறம் ஸ்வீட்ஸ், அப்புறம் தான் பார்த்தா நிறைய பில்லோ கவர்ஸ், பேக்ஸ், ஹேட்ஸ் அது இதுன்னு இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து அப்படியே வந்தோம். பின்ன ஜென்ஸ் சைடு வந்துச்சு. குர்தாஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. நல்லா நியூ மாடல் குர்தாஸ், அங்கே இருக்கிற மாதிரி நார்த் இந்தியன் சைட் குர்தாஸ் இருந்துச்சு. பின்ன சுங்குடி நிறைய மாடல்ஸ் பார்த்தேன். என்னோடய பர்சனல் ஃபேவரட். என்னடா எனக்கு மட்டும் ஃபேவரட்னு சொல்லிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க. ஏன்னா அங்கே நிறைய லேடிஸ் ஐட்டம் தான் ஜாஸ்தி. அப்புறம் ஆன்டிக் இந்த மாதிரி இருந்துச்சு. என் காதில் வச்சு என் அக்கா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. அப்போது வேறு ஒரு சைஸாக பார்த்துட்டு இருந்தேன். என்னடி அப்படின்ற மாதிரி. ஏதோ சுங்குடி சாரீஸ், பேக்ஸ், அப்புறம் அந்த கம்மல் சீனே ஒரு பெரிய சீனாக போச்சு. ஏன்னா அவருக்கு தெரியல அப்படி எப்படி வைக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி பீடட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். என்னோடய ஃபேவரட் கலர் எப்படி இருந்துச்சு, மீன்ஸ் கலராக இல்லை, அந்த ஆர்னமெண்ட்ஸில் எனக்கு வந்து எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும், கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். அதுக்கப்புறம் சாமி விளக்கு, இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா சும்மா விண்டோ ஷாப்பிங்கா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட விண்டோ ஷாப்பிங் தான். ஏன்னா எனக்கெல்லாம் வந்து வாங்குறதை விட கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிக்கும். இந்த கடையிலேருந்து தான் அவனும் தேடி சாப்பிட்டுட்டு இருந்தான், சாம்பிள்ஸ் மாதிரி. அவ்வளோதான் கைஸ். லாஸ்ட்டாக எனக்கு பிடிச்ச விஷயம் மட்டுமே வந்துச்சு. ஓகே, ஸோ சும்மா வெளியே வந்தோம். அப்போது காட்டன் ஃபேப் பார்த்துருந்தோம். யாராவது கேரளா ட்ரிப் வர மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பாருங்கள். ஆன்டிக் ஜுவல்லரிஸ், நம்ம ஹேண்ட்லூம் சாரீஸ், பிக்கிள்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாமே இருக்குது. வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எல்லாம் ஃப்ரீயாகவே டேஸ்ட் பண்ணலாம். நான் நிறையா எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ஃப்ரீயாக டேஸ்ட் பண்ணலாம், யாரும் காசு கேட்க மாட்டாங்க. நிறையாவே இருக்குது உள்ள, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. என்ன இந்தியாவில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா ஸ்டேட்ஸோடதும் உள்ளே இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் ஆகட்டும் எல்லாமே. ஸோ மஸ்ட் ட்ரை வந்து பாருங்கள். வித்தவுட் என்ட்ரி ஃபீஸ் தான். ஸோ யார் வேணாலும் வரலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஜஸ்ட் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.